Hi, hello dear students, welcome to all. So 12th standard mathematics chapter 1 exercise 1.1 second la third question. So 3 question கொடுத்திருக்காங்க, 2 question discuss பண்ணியாச்சு. third question பார்த்தலாமா? Yes. So first கொடுத்திருக்க matrix capital A அப்படின்னு எடுத்துக்கிறோம். So என்ன கேட்டிருக்காங்க? Inverse கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So அப்போ A inverse இதுக்கான ஃபார்முலா என்ன? 1 by determinant A adjoint A. So இதுதான் இதுக்கான ஃபார்முலா. சோ அப்ப நம்ம இதுல என்னென்ன கண்டுபிடிக்கணும்? டிடர்மினன்ட் ஏவும் அட்ஜாயின்ட் ஏவும் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிடர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? எஸ். சோ டிடர்மினன்ட் ஏவை கண்டுபிடிச்சிடலாம். சோ டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? தலைமையில பிளஸ் மைனஸ் பிளஸ் போட்டுக்கணும். ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த பிளஸ் 2 இவனை வந்து நாம எடுத்துக்கணும். சோ அவனை எடுத்து இவனோட ரோவையும் இவனோட காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரை மல்டிபிள் பண்ணிடணும். அப்படி பண்ணா என்ன வரும்? 4 2s are 8 minus 7 1s are 7. இந்த minus 3 எடுத்துக்கிறோம். சோ இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணி போறோம். 3 2s are 6 minus 3 1s are 3. இந்த பிளஸ் 1 எடுத்துக்க போறோம். சோ இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணி போறோம். 3 7s are 21 minus 3 4s are 12. Now இதை simplify பண்ணிடலாமா? Yes. So 2 8 minus 7 1 minus 3 6 minus 3 3 plus 1 21 minus 12 9. Now 2 1s are 2 3 3s are minus 9 1 9s are 9. So plus 9 minus 9 cancel ஆயிடுமா? Now so determinant A நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கு. 2 is not equal to 0. So determinant A வை find out பண்ணியாச்சு. Next என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint A கண்டுபிடிச்சிடலாமா? Yes. So 3 cross 3 matrix க்கு adjoint A கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாவே தெரியும். find out பண்ணிடலாமா? Yes. So அதுக்கு என்ன ஃபார்முலா? adjoint A வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோஃபேக்டர் AIJ find out பண்ணிட்டு அவனுக்கு டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? Yes. So adjoint A which is equal to cofactor கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? Yes. Plus bracket minus bracket plus bracket then plus க்கு அப்புறம் minus bracket plus bracket minus bracket then minus க்கு அப்புறம் plus bracket open பண்ணிக்கலாம் minus plus. So first இப்படி ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். Now next என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு எலிமெண்டோட ரோ அண்ட் காலம் கட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். சோ அப்போ இவனோட ரோவையும் காலம் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 4 2s are 8 minus 7 1s are 7. Now இந்த 3 ஓட ரோவையும் காலமையும் கட் பண்ணிக்கலாமா? சோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 2s are 6 minus 3 1s are 3. So இந்த 1 ஓட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 3 7s are 21 minus 3 4s are 12. Then 3 இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 2s are 6 minus 7 1s are 7. 4 இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணா கார்னர்ல இருக்கிறது மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 2s are 4 minus 3 1s are 3 1. So இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிடலாமா? சோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணி போறோம். 2 7s are 14 இது மைனஸ் 2 7s are 14 minus 3 3s are 9 இந்த எலிமெண்ட். சோ இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டேன்னா இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிடலாம். 3 1s are 3 minus 4 1s are 4. Next element 7. So இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணோம்னா இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 1s are 2 minus 3 1s are 3. Then so இந்த எலிமெண்டோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 2 4s are 8 minus 3 3s are 9. Okay, simplify பண்ணிடலாமா? Yes. So வாங்க simplify பண்றோம். 8 minus 7 1 6 minus 3 3 இங்க ஒரு மைனஸ் இருக்கு அதனால minus 3 21 minus 2 12 9 என்ன 9 plus 9
தென் 6 மைனஸ் 7 மைனஸ் 1, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 4 மைனஸ் 3 1, 14 மைனஸ் 9 5, இங்க மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 5, 3 மைனஸ் 4 மைனஸ் 1, 2 minus 3 minus 1, இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 ஆயிடும். 8 minus 9 minus 1. கண்டிப்பா என்ன போடணும்? டிரான்ஸ்போர்ட். ஏன்னா இவன் aij. டிரான்ஸ்போர்ட் எடுத்துடலாமா? எஸ். டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணணும்? எக்ஸாக்ட்லி ரோ எடுத்து காலம் எழுதணும். இந்த ரோ எடுத்து காலம் எழுதினா 1 minus 3 9, 1 1 minus 5, then minus 1 1 minus 1, minus 1 1 minus 1. So this is adjoint A. Okay, so அப்ப நம்ம A inverse என்ன ஃபார்முலா? 1 by determinant A adjoint A. So 1 by determinant நமக்கு என்ன கிடைச்சது? determinant A 2 கிடைச்சிருக்கு. So அதனால இங்க என்ன பண்ணிக்கலாம்? 2 போட்டுக்கலாம். Then adjoint A என்ன கிடைச்சிருக்கு? அதை எங்க எழுதிக்கலாம்? 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. So this is A inverse கான answer. Okay, yes, clear தானே? கண்டிப்பா ரொம்ப ஈஸியா சூப்பரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, எப்படி புரிஞ்சுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ டு ஆல். பை பாய்.